அமைதியான ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைக்கு கோவை அனன்யாசின் நன்னா நானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் a dream retirement life for a day. சென்னை ஏர் ஷோ நேற்று அந்த மெரினா கடற்கரையில் எல்லாருமே கிளம்பி போகும்போது உற்சாகமாக தான் போயிருந்தாங்க. ஆனால் திரும்பி வரும்போது அப்படி அந்த உற்சாகம் இல்லை, ரொம்ப டல்லாக தான் எல்லாருமே திரும்பி வந்தாங்க. நீங்களுமே உற்சாகத்தோடு போயிட்டு திரும்ப ஒரு டல்லாக தான் திரும்பி வந்திருக்கீங்க. என்னதான் நடந்தது அங்கே? எல்லாம் உற்சாகத்தோட தான் போனோம். அந்த ஷோ நடக்கிறப்ப உற்சாகமாக தான் இருந்தாங்க மக்கள். ஏன்னா 21 வருஷம் கழிச்சு சென்னையில் நடக்க போகிற ஒரு ஏர் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் பப்ளிசிட்டி பண்ணாங்க. அதிகமாக முக்கியமாக அந்த விமானப்படை தளபதியே செப்டம்பர் 26ஆம் தேதி சுமார் 10 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, புக் ஆஃப் ரெக்கார்ட்ல இந்த ஏர் ஷோ இடம் பிடிக்க போகுது, 15 லட்சம் மக்கள் வருவாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோங்கிறத 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. இதுக்கான கூட்டம் தலைமைச் செயலாளர் தலைமையிலேயே நடந்திருக்கு. அதே மாதிரி சனிக்கிழமை எங்கெங்கெல்லாம் பார்க்கிங் ஏரியா இருக்கு, பாஸ் வச்சிருக்கவங்களுக்கு எந்த பார்க்கிங் ஏரியா, பொதுமக்களுக்கு எந்த பார்க்கிங் ஏரியா, விஐபி எப்படி வருவாங்க போன்ற எல்லா திட்டமிடலும் இருந்தது. இதை பார்க்குறப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓகே திட்டமிடல் இருக்கு போல இருக்கு, பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வெளியேறலாம்னு நினச்சிதான் எல்லாருமே போனாங்க. நம்மளும் அப்படிதான் போனோம். நம்ம கூட சொல்லியிருந்தோம்ல, நிச்சயம் போங்க, போகிறப்போ கொடை எடுத்துட்டு போங்க, தண்ணி எடுத்துட்டு போங்க, கேப் எடுத்துட்டு போங்கலாம் நம்ம சொல்லியிருந்தோம். குளி கிளாஸ் கூட எடுத்துட்டு போங்கலாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதனாலதான் நம்பிதான் நம்புவங்க போனோம். நான் பைக் பார்க்கிங் ப்ரெஸ் கிளப்ல போட்டுட்டு அப்படியே உழைப்பாளர் சில வழியாக உள்ள நான் போனேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போயிருந்தேன். அதே மாதிரி விவேகானந்தர் மண்டபத்துக்கு முன்னாடி நான் போக கிடையாது. அங்கதான் ரொம்ப கூட்டமாவே இருந்தது. எல்லாம் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருந்தாங்க. சரி, அங்கே நிறைய கூட்டம் இருந்த ஆபத்துன்னு சொல்லிட்டு உழைப்பாளர் சிலைக்கும் விவேகானந்தர் மண்டபத்துக்கு நடுவில் கிட்டத்தட்ட கண்ணகி சிலைக்கு பின்னாடி இருந்தது அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக நடத்துனாங்க. பாராட்டுறதுக்கு உண்மையான வார்த்தையில கிடையாது, எக்ஸலண்டா நடந்தது. அந்த மேல இருந்து பேராஷூட்ல குதிக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி ஆர்டின் விட்டதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நிறைய முதலாம் உலக போர்ல பயன்படுத்தப்பட்ட அந்த விமானங்கள்லாம் கூட பறந்துச்சு. ரொம்ப ஒரு கண்களா ஒரு காட்சியா தான் இருந்தது. மக்கள் எல்லாத்துக்கும் ஆர்வம் பண்ணாங்க. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே லட்சக்கணக்கான மக்கள் ஏர்ஃபோர்ஸ் கைத்தட்டி வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகுதான் பஞ்சாயத்து ஆரம்பிச்சது. பஞ்சாயத்து எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா, நிகழ்ச்சி முடியுது. முக்கியமா விவிஐபிஸ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்திருந்தாரு, அந்த விமானப்படை தளபதி வந்திருந்தாரு, அவங்க மனைவிமார்கள் வந்திருந்தாங்க, துணை முதல்வர் வந்திருந்தாரு, துரைமுருகன் வந்திருந்தாரு, எல்லாம் நிறைய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களாவும் கிளம்புறாங்க, மக்கள் கிளம்புறாங்க. மக்கள் கிளம்புற அதே வேளையில கான்வாய் போற பொழுது கொஞ்சம் அடைச்சு வைக்கிறாங்க. அந்த சைடு எல்லாம் போறப்ப மக்கள் அடைச்சு இந்த சைடு அப்படி நிக்கிறாங்க, எல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. மெரினா பீச்சில் 15 லட்சம் பேர் வந்ததா சொல்றாங்க. மெரினா பீச்சுக்குள்ளார லட்சக்கணக்கான மக்கள் இருந்தப்ப எந்த பிரச்சனையும் இல்லவே இல்லை. எல்லாம் அமைதியாக இருந்துட்டு இருந்தாங்க, ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிகழ்ச்சி முடிஞ்சோடனே எல்லாருமே ரோட்டு போய் தானே கிராஸ் பண்ணி அங்கே போக முடியும். பீச் ரோட கிராஸ் பண்ணி தான் அவங்க பைக் பார்க்கிங்க்கு போக முடியும். மெரினா சாலையில் பார்க்குறப்போ 5 பிரதான சாலைகள் வழியாக தான் மக்கள் வெளியேற முடியும். பாரதியார் சாலை, இந்த சைடு காமராஜர் சாலைன்னு சொல்லிட்டு அந்த வழியாக தான் மக்கள் வெளியேற முடியும். சில சாலைகள், ஒரு சாலை ஃபுல்லா ஐஏஎஸ் அதிகாரிகள் வெளியேறதுக்கு, இன்னொரு சாலை ஃபுல்லா சிஎம் வெளியேறதுக்கு, இதே 2 சாலை போயிடுச்சா மீதி இருக்கிறவங்க மக்கள் வெளியேறதுக்கு. இதுல ஆம்புலன்ஸ் எங்க போகும், ஏதாவது பாதிப்புனா மக்கள் எப்படி வெளியே வருவாங்க, எதை பத்தியும் திட்டமிடலே இல்லைங்கிறது அங்க போனப்பதான் நமக்கே புரிஞ்சுது. இந்த மேப் எல்லாம் பாக்குறப்ப நம்ம நம்பிட்டோம், ஓகே நல்லா திட்டமிடல் இருக்கு போல அப்படின்னு. இதுல எங்க பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா, லட்சக்கணக்கான மக்கள் பீச்ல இருந்து ரோட்டுக்கு வந்துட்டாங்க. நானும் என்ன பண்ணேன், கண்ணகி சிலைக்கு பின்னாடி இருந்தேன், கண்ணகி சிலை ரோட்டுக்கு வந்துட்டேன். அது வரைக்கும் பிரச்சனையே இல்லை. வரும் கிட்டத்தட்ட 1 மணிக்கு ஷோ முடியும், 1:30க்கு வந்துட்டு அந்த ரோட்டுக்கு. இப்போ இங்கிருந்து நான் என்ன சொன்னேன், நம்ம ப்ரெஸ் கிளப்ல பைக்கு போட்டிருக்கேன், எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆகும் உங்களுக்கு, 2 கிலோமீட்டர் கூட கிடையாது. ஆனா 1:30க்கு நான் கண்ணகி சிலைக்கு நான் திருப்பி ப்ரெஸ் கிளப்புக்கு வரதுக்கு 3:45 ஆயிடுச்சு. திரும்பி நடந்துதான் வரணும். கண்ணகி சிலை முன்னாடி எல்லாரும் இப்படியே நிக்கிறோம், கையில கொடை இருக்கு, கேப் இருக்கு, அதை தாண்டி வெயில் அடிக்குது. எல்லாருக்கும் அப்படிதான். தண்ணி தீர்ந்து போச்சு, தண்ணி கொண்டு போகாம கிடையாது, எல்லாருமே தண்ணியெல்லாம் கொண்டு போனாங்க. எவ்வளவு நேரம் தண்ணி இருக்கும்? இப்போ எனக்கு நான் 2 லிட்டர் நான் எடுத்துட்டு போனேன். நான் 2 லிட்டரும் குடிச்சு முடிச்சாச்சு 2-3 மணி நேரத்துல. ஏன்னா வெயில் வேற அடிக்குது. சரி பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவோம் எல்லாம் நினைச்சு வந்துருப்பாங்க. இன்னொன்னு, மெரினா பீச்சுக்குள்ள போடப்பட்ட கடைகள்லயுமே 20 ரூபா வாட்டர் பாட்டில் அங்கே 30 ரூபாய் தான் வைப்பாங்க. நார்மலாவே 30 ரூபா விற்கிது, 40 ரூபா விற்கிது, 50 ரூபா விற்கிது, கடையில் 100 ரூபா வரைக்கும் போயிருச்சு. அங்க மெரினா பீச்ல இருக்கிறவங்களுக்கும் கடையில் இருக்கிறவங்களுக்கும் தண்ணி பாட்டில் தீர்ந்து போச்சு. மாசுபுரமணியம் சொல்றாரு, நாங்க தண்ணீர் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்தோன்ட்டு. நான் கலைவாண அரங்கத்திலிருந்து கிட்டத்தட்ட கண்ணகி சில விவேகானந்தர் மண்டபத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்க்க முடியும்ல, எங்கேயுமே தண்ணீர் வசதியே கிடையாது. அவங்க கொண்டு வந்தாங்க, தண்ணி தீர்ந்து போச்சு ஒரு கட்டத்துல. இப்ப கண்ணகி சில முன்னாடி லட்சக்கணக்கான மக்கள், நான் சொல்றது கண்ணகி சில நான் என்ன எட்டி பார்த்தா நேப்பியார் பிரிட்ஜ் வரைக்கும் கூட்டம் இருக்கு. இந்த சைடு பார்த்தா டிஜிபி ஆபீஸ் வரைக்கும் கூட்டம் இருக்கு. டிஜிபி ஆபீஸுக்கும் அந்த இதுக்கும் எவ்வளவு 1 கிலோமீட்டர் கூட கிடையாது அந்த இடத்துல. அந்த லெவலில் அவங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அப்படியே நிக்கிறாங்கப்பா எல்லாரும். இப்படி எல்லாம் இப்படிதான் நிக்க முடியும். கையில இப்படி கொடையை வச்சுக்கிட்டு மொபைலோட எடுக்க முடியாது. மொபைல் கையில் எடுத்தோம்னா பக்கத்துல இடிக்கும். அது நான் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நிறைய பேர் குழந்தைகளோட வந்திருந்தாங்க, பெரியவங்க விட்டு வந்திருந்தாங்க.
எவ்வளவு நேரம் வெயில் வந்து நிக்க முடியும் அவங்கனால? நான் என்ன நம்புனேன்னா, ஓகே உழைப்பாளர் சிலைக்கு உழைப்பாளர் சிலைக்கு முன்னாடி காவல்துறை இருப்பாங்க, ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருப்பாங்க, டிராபிக் கிளியர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறத காவல்துறைக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும். சிஎம்ஏ வந்து இருக்காரு, டெப்டி சிஎம் வந்து இருக்காரு, எல்லாருமே வந்திருக்காங்க. கைவிட்டுற மாட்டாங்க நம்பிக்கிட்டு இருந்தேன். கூட இருக்கிற சில பேருமே கொஞ்சம் சலம்பல் பண்ணப்ப இருப்பாங்க, எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னா சில இடங்கள்ல தள்ளுமுள்ளலாம் ஏற்பட்டுச்சு. அப்ப கூட எல்லாருமே வெயில் அடிக்கிறது கொஞ்சம் அமைதியா இருக்க மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மக்கள் உண்மையாலேயும் பாராட்ட என்ன ரீசன்னா, தினம் வேற மாநிலங்கள்லாம் கூட பார்த்துருக்கோம் என்ன மாதிரி நடந்திருக்கு. போலை பாபா நிகழ்ச்சியெல்லாம் நான் பார்த்துருக்கோம். வெயில் அடிச்சிருந்தாலும் தண்ணி தாகம் எடுத்தாலும் சில பேர் மயக்கம் போட்டவன அப்படியே கீழே விழுக வேண்டியதான், தூக்கிட்டு கூட போக முடியாது. ஏன்னா மக்கள் நெருக்கடியில நீங்க எடுத்துட்டு வெளியே வர முடியாது. அப்படியே இருக்காங்க. தண்ணி யார்ட்டையும் கிடையாது. யாரோ ஒருத்தர் கீழே இந்த சீர் விழுதாங்க தண்ணின்னு கேட்டோம்னா நம்ம பாட்டில கடைசியில் ஒரு 10 ml இருக்கும், அதான் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்படி கொடுத்துதான் பல பேர் வந்து கொஞ்சமாவது குடைகள்லாம் எடுத்து கொடுத்து கொஞ்சம் காப்பாத்தினாங்க. அங்கிருந்து உழைப்பாளர் சிலைக்கு வந்தோடனே பேர் எதிர்ச்சி. அங்க எந்த விதமான காவல்துறையுமே இல்லை. ஒரே ஒருத்தர் மனசாட்சிக்கு உட்பட்டு நான் சொல்றேன், பட்டன்லாம் கழட்டிட்டாரு. ஏன்னா ஃபுல்லா நனைஞ்சிட்டாரு அவரு, வெறுத்து. அந்த உழைப்பாளர் சிலைக்கு பின்னாடி 2 ரோடு போகும். இந்த சைடு போய் இந்த கார்லாம் டிராபிக் இன்னைக்கு அவரால் முடியல, டிராபிக்லாம் இருக்கு, இந்த சைடு போங்க இந்த சைடு போகணும். அவரோட கடைசி ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருந்தாரு. அதுவும் எல்என்டோ போலீஸ் தான், டிராபிக் போலீஸ் இல்லை அவருமே. இதெல்லாம் யார் ஒழுங்குபடுத்தணும்? டிராபிக் போலீஸ் தான் ஒழுங்குபடுத்தணும். டிராபிக் போலீஸ் அந்த ஒயிட் கலர் சட்டை போட்டவங்க யாருன்னா பாத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த 15 லட்சம் பேர்ல அவங்களாம் அந்த சிஎம் கான்வாயோட அப்படியே பாதி பேர் போயிட்டாங்க. பாதி பேர் வந்து என்னன்னா பைக் எடுத்து அவங்க கிளம்பி போயிட்டாங்க. பாதி பேர் மக்கள் வந்துட்டு இருக்காங்கன்னா பைக்ல வந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பின்னாடி. நாங்க வீட்டுக்கு போனோம், நீங்க அப்புறம் போய்க்கங்கிற நிலைமையில காவல்துறை இருந்திருக்கு. அதற்கு பிறகு நம்ம உழைப்பாளர் சிலையிலிருந்து இங்க இதுக்கு வர்றதுக்கு இன்னொரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நடக்கவே முடியலங்க, நிக்கவே முடியல, தண்ணி தாங்க எடுக்குது, டீஹைட்ரேஷன் ஆகுது. பின்னாடி இருக்க பொண்ணு மயக்கம் போடுது, சைட்ல மயக்கம் போடுறாங்க, எல்லா பக்கமும் ஒரு அழுகுரல், ஒரு கதறல் சத்தம். அதை யாருனாலும் வீடியோ எடுக்க முடியல. இன்னும் நிறைய வீடியோ வந்திருக்கலாம். என்ன ரீசன்? அவங்கள தற்காத்து கொள்றதுக்கே அங்க நேரம் சரியா இருந்திருக்கு. ஆமா, இவ்வளோ கொடுமைகள் நடந்து அதில் வந்து 5 உயிர்கள் வந்து பலியாயிருக்கு. 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையிலையும் சிகிச்சை பெற்று 240 பேருக்கு மேல சிகிச்சை அளிச்சுட்டு சொல்றாங்க. 40 ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி வச்சதா வந்து சொல்றாரு மா சுப்ரமணியன். முதல்ல ஆம்புலன்ஸ் எங்க ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க? பக்கத்துலேயே வச்சிருந்தீங்க ஆம்புலன்ஸை. இன்னொன்று வச்சிருந்தாலும் ஆம்புலன்ஸ் போறதுக்குன்னு ஒரு வழி ஏற்பாடு பண்ணியிருக்கணும். எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாம தான் நடந்திருக்கு. அதே மாதிரி அவர் சொல்றாரு, அந்த டைம் வந்து அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. உச்சி வெயிலில் 11 to 1 அந்த வெயில் காரணமாக தான் இந்த இறப்புகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி வந்து எங்கேயுமே கண்ணில் பார்க்கவே முடியல அப்படிங்கிறதான். ஒரு தண்ணி கூட இவ்வளவு லட்சம் மக்களுக்கு கொடுக்க முடியல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அவலம். அரசாங்கத்தினால கொடுக்க முடியல, உங்களுக்கே தெரியுது அது. அப்ப என்ன பண்ணும்? சென்னையில் அவ்வளவு என்ஜிஓஸ் இருக்கு, தமிழ்நாட்டிலேயே சென்னையில தான் அவ்வளவு என்ஜிஓஸ் இருக்காங்க, அவ்வளவு வாலண்டியர்ஸ் இருக்காங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வச்சுன்னா அவ்வளவு பேர் வாலண்டியரா போய் பீச்சை கிளீன் பண்றவங்க இருக்காங்க. அவ்வளவு பேரையும் மொத்தமா இறக்கி விட்டு இருந்து நீங்க தண்ணி கொடுங்க, நீங்க வந்து பொதுமக்களுக்கு உதவி செய்யுங்கன்றதும் அவ்வளவு பேர் வாலண்டியரா வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. உங்களாலதான் பண்ண முடியல, அவங்களே இறக்கி விட்டுறோம், அவங்களே இறக்கி விடல. இதுல வந்து அவர் போதுமான அளவு தண்ணீர் இருக்குன்றாரு, எங்க இருந்துச்சுன்னு தான் தெரியல. ஒருவேளை அந்த விஐபி சைட்ல சொல்றாரா என்னன்னு தெரியல. அவர் அங்க இருந்து தானே பாத்துருப்பாரு. ஆமா, இன்னொரு பக்கம் 50 ரூபா 100 ரூபாய் விலை விற்கிறாங்கன்னா அதை கட்டுப்படுத்தியும் அவங்க தவறிட்டாங்கல்ல. பொதுமக்கள் என்ன 100 ரூபா கொடுத்தோட குடிக்க முடியாது, ஏன்னா கொதிக்குது தண்ணியுமே. இந்த பக்கம் முதலமைச்சர் அறிக்கை விட்டுருக்காரு இன்னைக்கு, இவங்க ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்டுக்கிட்டதுக்கு மேலாக நாங்கள் ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு அவரு. இப்போ இது பொதுமக்கள்கிட்ட நேரில் பார்த்தவங்க சொன்னா அவங்களே வந்து சிரிப்பாங்களே, கோவப்படுவாங்க. கண்டிப்பா என்ன மேலான ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருந்தீங்க? இல்ல அவங்களுக்கு தங்குற ஏற்பாடு அந்த மாதிரியான விஷயங்களை சொல்றாரு போல. மக்களை வந்து நடு ரோட்ல விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான். ஆமா, அவங்களுக்கு என்னன்னா டிராபிக் எல்லாம் வீட்டுக்கு முதல்ல வந்து போய் சேர்ந்துடணும். இன்கேஸ் அந்த விவிஐபிஸ் ஒரு அரை மணி நேரம் அங்கேயே உட்காந்துருந்து அவங்க வந்து ஃபுல்லா ஏர் கூலர் வச்சுதான் உட்காந்துருக்காங்க. அங்க கருப்பு கூலிங் கிளாஸ் போட்டு ரொம்ப சொகுசா தான் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் நல்லா சோஃபா டென்ட் எல்லாம் போட்டு அவங்களுக்கு மேல ஒரு வெயிலும் கிடையாது, நல்லா பாதுகாப்போட வந்திருக்காங்க. அவங்க ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பொதுமக்கள்லாம் கொஞ்சம் மக்கள் நடந்து வெளியே போயிட்டோம்னு வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. அவங்க போகணும், அவங்க மேல பார்க்கணும், அவங்க போகணுங்கிற இந்த ஒரு சுயநலமா இருக்காங்க. தெளிவா தெரியுது. மேல பார்த்தவங்க ஏன் பறக்கிற விமானத்தை மேல பார்த்தவங்க ஜனங்களை கீழே இருக்க ஜனங்களை பார்க்க மறந்ததுனால தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை. அதுவும் மக்கள் கொஞ்சம் சுதாரிப்போட இருந்ததுனால உயிரிழப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கிறோம். அந்த இடத்துல ஒரு சின்ன தள்ளு முள்ளோ ஏதோ வன்முறையை நிகழ்ந்திருந்ததுன்னா எல்லாருமே அவங்க உயிரை காப்பாதான் ஓடி இருப்பாங்க. அப்ப என்ன யார் மேல யார் ஏறி மிதிக்கிறாங்கிறது தெரிஞ்சிருக்காது, பெரிய பிரச்சனையா முடிஞ்சிருக்கும். ஆமா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் சொல்லியிருக்காரு மருத்துவ காரணங்கள், கடும் வெயில், இதனாலதான் இந்த உயிரிழப்புங்கிறது அவரோட அறிக்கையிலையும் முதலமைச்சரோட அறிக்கையிலையும் இருக்கு. இதுல தலா 5 லட்சம் உயிரிழந்த குடும்பங்களுக்கு, அதாவது கள்ளச்சாராயம் குடிச்சு உயிரிழந்தா உடனே வந்து 10 லட்சம், இது அடுத்த நாள் வந்து 5 லட்சம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது அறிவிச்சு கள்ளச்சாரம் குடிச்சு சாவல இல்ல, அதனால 5 லட்சம். இன்னொன்னு வெயில்ல நின்று செத்தாங்கன்னு அவரோட இதுல இருக்குல்ல, வெயில் யாரு நிக்க விட்டா?
வெயில் இந்த அரசாங்கம் தானே வந்து அவங்கள நிக்க வச்சிருக்கு. அவங்களுக்கு என்ன வேண்டுதல் வெயில் வந்து நிக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல இந்த ஐபிஎல் மேட்ச் எல்லாம் நடக்கும்போது அதுல 40-45 பேர் வெளியே வருவாங்க. அதே வந்து எவ்வளவு நேரம் ஆகும் அந்த இடத்துல இருந்து கடந்து வர அப்படிங்கிறது தெரியும். இதுல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும்போது எப்படி அதை கணிக்க தவறுனாங்க? இத்தனைக்கும் விமானப்படையில இருந்து 15 லட்சம் பேர்னு சொல்லும் போது அதுக்கான ஏற்பாடுகள் எப்படியுமே இல்லாம காவல்துறை எல்லாம் எங்க போனாங்கிறதே தெரியல. அது முதலமைச்சர் அறிக்கையில் இருக்கு, நினைச்சு பார்த்தவரை கூட அதிகமா வந்துருச்சு அப்படின்னு. இப்ப லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ல என்ன இருக்கு, 15 லட்சம் 13 லட்சங்கிறதா இருக்கு. இவரு விமானப்படை தலைவர் 15 லட்சம் தான் சொன்னாங்க, இன்னும் 20 லட்சம் பேரும் வந்துட்டாங்க. அதே அமௌண்ட் தானே வந்திருக்காங்க மக்களு. ஆமா, இவரு வேற என்னமோ நினைச்சிட்டு இருந்தாராங்கிறது தெரியல. அதே மாதிரி இப்ப உள்துறை செயலர் வந்து டிஜிபி கிட்ட இந்த இதுல அறிக்கை சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்கட்சிகளும் நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து நிர்வாக சீர்கேடு தான் இந்த விடியா திமுக அரசோட ஒரு அடையாளமாவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்காரு. முதலமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா, நிர்வாகம்னா என்ன கிலோன்னு கேட்பாங்க போல இருக்கு இவங்க. அந்த அளவுக்கு தான் ஒரு மோசமான தண்ணீர் கூட இல்லாம, ஒரு ஆம்புலன்ஸ் வசதி கூட இல்லாம, அடிப்படை வசதி எதுவுமே செஞ்சு தராம ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சரி 15 லட்சம்னு சொல்றாங்கல்ல, 50,000 பேர் கூட போறாங்க இங்க விக்கிரவாண்டியில. அதுக்கு 33 கேள்வி கேட்டிருக்கு இதே அரசாங்கம். 11 கேள்விகள் வந்து வாகன பார்க்கிங் மட்டுமே கேள்வி வச்சு எழுப்பிருக்காங்க. இப்போ கூட இந்த RSS மாநாடு அடுத்து நம்ம RSS பேரணி நடக்க போறது, அதை அடுத்த நியூஸ்ல நம்ம பேசுவோம். அதுக்கு அவ்வளவு நிபந்தனைகள் போட்டாங்க. உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் வந்து அனுமதி கொடுக்க முடியாதுன்னா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதே தான் சொன்னாங்க, மக்களுக்கு இடைஞ்சலா இருக்கும், மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னா பேசியிருந்தாங்க. காவல்துறை தரப்பு தான் சொன்னாங்க. நீங்க நடத்துற நிகழ்ச்சிக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க போறீங்க? ஒரு AR ரஹ்மான் கான்சர்ட்ல இதே மாதிரி தான் நடந்தது, குளறுபடி நடந்தது. பாதுகாப்பு குளறுபடி, மக்கள் அங்கங்க திண்டாடினாங்க. அதுக்கு அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் மேல கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணாங்க. இப்ப யார் மேல கேஸ் ஃபைல் பண்ணுவீங்க? ஏன்னா இங்க போக்குவரத்து வசதி கூட மக்களுக்கு சரியா இல்லை. பஸ் எல்லாம் கூட்டமா தான் வந்திருக்கு. ரயில் மத்திய அரசு கட்டுப்பாடுல இருக்க ரயில்வே நிலையங்களும் வந்து அப்படியே மக்கள், இந்த வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லாம் அவ்வளவு கூட்டம் பார்த்ததே இல்லை. சொல்லலையா நீங்க இந்த மாதிரி நடக்க போகுதுங்கிற ஈவெண்ட்டுங்கிறதே சொல்லலையா? ஏதாவது கான்செப்ட் மட்டும் தான் சொல்லுவீங்களா? ஆமா, இதுல வந்து தண்டவாளத்திலே நடந்து போனத காட்சிகள்லாம் வேற இருந்தது. ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வா தான் நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் நிறைய பேர் என்னன்னா, கூட்டத்தை சமாளிக்க முடியாம நிக்க முடியாது, நேப்பியார் பிரிட்ஜ்ல ஒரு சின்ன இது இருக்கும்ல, அது மேல எல்லாம் ஏறி இருக்காங்க. அது எவ்வளவு பெரிய ரிஸ்க். ஏன்னா அந்த இடத்துல நிக்க முடியல. எவ்வளவு நேரம் மூச்சு திணறலோட, தண்ணி தாக்கத்தோட அந்த வெயில் எவ்வளவு நேரம் மக்களால் வந்து நிக்க முடியும்? ஆமா, கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதுல வந்து குடும்பத்தை மட்டும் காப்பாத்துறதுக்கான ஒரு ஆட்சியை நடத்தாதீங்க, மக்களோட உயிரையும் கொஞ்சம் பாருங்க, இதுக்கு வந்து நீங்க பதில் சொல்லணும் அப்படின்லாம் கேட்டிருக்காரு. தாவேகா தலைவர் விஜயும் வந்து இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லை, அடிப்படை வசதி இல்லை அப்படிங்கும்போது இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை இனிமையாவது கூடுதல் கவனத்தோட நடத்துங்க, நீங்க முற்றிலுமா கோட்டை விட்டுட்டீங்கிற மாதிரி அவர் ஒரு இதை சொல்லியிருக்காரு. கூட்டணியில் இருக்கிற விசிக கட்சியை சேர்ந்த ரவிக்குமார் நிறைய கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காரு. ஆதவன் அர்ஜுன் நிறைய கேள்வியெல்லாம் வந்து எழுப்பியிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் சார்பாக இறந்து போனவங்களுக்கு 1 லட்ச ரூபா தரப்போறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, துயரமான ஒரு பெரிய இன்சிடென்ட் தான் நடந்திருக்கு. ஆனா மக்கள் எக்கேடு கிட்ட போனா எங்களுக்கு என்னங்கிறத மக்கள் கண்கூடா உணர்ந்துட்டாங்க இந்த அரசாங்கத்தின் மீது. ஏன்னா அடுத்து வந்து நமக்கு இன்னும் 2 மாசங்கிறது ரொம்ப குரூசியலான மாசம். இப்பவே தெரிஞ்சிருச்சு. காவல்துறை இருப்பாங்க நம்பிக்கிட்டு இருந்தாலும் என்னோட பெரிய முட்டாள் யாருமே இருக்க முடியாது, என்ன நானே திட்டிட்டு அதுக்கு பிறகு நம்மளும் பாடுறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காது. ஆனா நமக்கு நாமே காப்பாத்திக்கணும் போலதான் இருக்கு. சுச்சுவேஷன் அப்படிதான் ஒவ்வொரு நாள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கவனமா இருக்கணும். இத்தனைக்கு சென்னையில எல்லா தொகுதியிலையும் திமுக தான் மக்கள் வாக்களிச்சாங்க. கடைசியில இப்படி அவங்க நடு ரோட்ல விட்டுருச்சு இந்த அரசு. நடு ரோட்ல இதெல்லாம் எங்க நம்ம கேள்விப்படுவோம்னா, வெயில் தாக்கத்தால இறந்து போனது, தண்ணி இல்லாம தவிச்சது எங்க கேள்விப்படுவோம்? பாலைவனத்துல கேள்விப்படுவோம். இந்த ஆடு ஜீவிதம் நாவல்ல, படத்துல எல்லாம் கேள்விப்படுவோம், தண்ணி தாக்க அடிக்குது அப்படின்னு. முக்கியமா சென்னை மாதிரியில மெரினால இந்த மாதிரி காட்சிகளை நம்ம பார்ப்போம் கேட்போங்கிறத சத்தியமா கற்பனையில கூட நம்ம யாருமே நினைச்சிருக்க மாட்டோம். அந்த காட்சியெல்லாம் அங்க இருந்தவங்க எல்லாருமே பார்த்தாங்க. ஒரு தண்ணி கிடைக்குமா, தண்ணி பாட்டில் தான் தூக்கி போடுங்க, தண்ணி இல்லாம சாகிறதெல்லாம் இங்கதான் நடக்கும் போல இருக்கு. இதுதான் திராவிட மாடலா? சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ பணிங்கிறது மாநில அரசுடைய திட்டம் தான், மத்திய அரசு இதுல பங்களிக்காதுன்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு கேபினெட்லாம் கூடி மத்திய அரசு திட்டம் தாங்கிறதுனால ஒரு 7,500 கோடி தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடு அரசு அதில் 22,000 கோடியெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் சேர்க்கிறப்போ ஒரு 30,000 கோடி வருது. மொத்த பட்ஜெட்னு பார்க்குறப்ப 63,000 கோடி. மீதி 33,000 கோடி கடனாக வழங்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மத்திய அரசு இந்த கடனை தமிழ்நாடு அரசுக்கு வழங்க போறாங்களாம். பன்னாட்டு நிறுவனங்கள்ட்டையோ நாடுகள்ட்டையோ வாங்கி அதை நேரடியாக இங்க CMRட்ட கொடுத்துருவோம் அப்படிங்கறத நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனே அறிவிச்சிருக்காங்க. ஓ, அவங்களே சொல்லிட்டாங்களா? அவங்களே சொல்லிட்டாங்க. மாத்தி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு வழிக்கு வந்திருக்காங்க. மாத்தி சொல்லுவாங்கன்னா அது ஒரு 3 வருஷம் ஆகும். அதுக்குள்ள கடனை வாங்கிடும் தமிழ்நாடு அரசு. ஆமா, கடன் வேற வெளிநாட்டுல தான் வாங்கி கொடுக்க போறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதான் இன்னொரு பயமும் வேற.
தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை எய்ம்ஸுமே ஜப்பான்ல தான் வாங்குவோம்னு சொன்னாங்கன்னு வந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி சென்னை மெட்ரோ பண்ணி ஆக்கிட்டாதீங்க. ஏன்னா ஃபுல்லா சென்னை ஃபுல்லா பல இடங்களில் டிராஃபிக், முக்கியமா ஈஸியா சாலையெல்லாம் போக முடியல, அவ்வளோ டிராஃபிக்கா இருக்காங்க. ஆமா, இன்னும் பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்படியே பாதியிலே விட்டுட்டீங்கன்னா இன்னும் பிரச்சனை ஆயிரும். இதே மாதிரி இன்னொரு நிறுவனம், சாம்சங் நிறுவனம் கொரியால இருந்து இங்க வந்து நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அங்க வந்து தொழிலாளர்கள் தொடர்ச்சியா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க போன மாசத்துல இருந்தே. ஏன்னா ஊதியம் குறைவு, வேலை நிறைய வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு சங்கம் வச்சு நாங்க கோரிக்கைகள்லாம் முன்வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த நிறுவனம் வந்து ஒத்துக்கல. அதனால போராட்டத்தை தொடர்ந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு 5 கட்ட பேச்சுவார்த்தைகள் அந்த நிறுவனத்தோட நடந்தது. ஆனா அது தோல்வியில தான் முடிஞ்சிருந்தது. இன்னைக்கு 6வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு அமைச்சர்களையும் முதல்வர் வந்து அனுப்பி வச்சிருந்தாரு. டிஆர்பி ராஜா, சிவி கணேசன், தாமோ அன்பரசன் இவங்கெல்லாம் போய் கலந்துக்கிட்டாங்க. தொழிலாளர்களும் அந்த நிர்வாகமும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதுவுமே இன்னைக்கு தோல்வியில முடிஞ்சதுனால அக்டோபர் 17ஆம் தேதி 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ அந்த பேச்சுவார்த்தையாவது வெற்றியில முடிஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு நியாயமான கோரிக்கைகள் தான் வைக்கிறாங்க. அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் கண்டிப்பா. அக்டோபர் 9ஆம் தேதி ஜெயலலிதா பேரவை சார்பாக மதுரையில இந்த வேலை வாய்ப்பெல்லாம் வழங்குறோம்னு சொல்லியிருந்தாங்க திமுக அரசு. 50 லட்சம் பேருக்கு வழங்கவே இல்லைங்கிறதுக்காக ஒரு போராட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, உண்ணாவிரத போராட்டம். அதை ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு முன்னாள் அமைச்சர், எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி 5 நாள் பயிற்சி வகுப்புலாம் வந்து கொடுக்குறாரு. சாப்பிடாம எப்படி இருக்கணும்னா இல்ல எப்படி 3 வேளை யாருக்கும் தெரியாம சாப்பிடாம இருக்கணும், கிளாஸ் எடுக்கிறாங்க நமக்கு தெரியல, யாருக்கும் தெரியாம சாப்பிடணும்னு எடுக்கிறாங்களா இல்ல இல்ல 5 நாள் வகுப்பு வந்து எடுக்கிறாரு அவரு. ஓகே, நம்ம கட்சியை பத்தி, அவங்களோட ஆட்சியை பத்தி, அவங்களோட எதிராக இருக்கிற டிஎம்கேடைய செயல்பாடுகளை பத்தி எல்லாம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காராம். இது வந்து ஜெயலலிதா மண்டபம், ஜெயலலிதா கோயில் இருக்கு, அங்க வச்சு அந்த கிளாஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்காரு. ஆமா, அவரே கட்டியிருந்தாரு ஆர்பி உதயகுமாரே. சரி, மதுரையில இன்னொரு அமைச்சர் இருக்காருல்ல, அவர் வந்து சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, மன்னர் காலத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு பரம்பரை ஆட்சியை வந்து திமுக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எம்ஜிஆர், ஜெயலலிதா இந்த 2 தலைவர்களுக்கு அப்புறம் மக்கள் விரோத சட்டங்களை தைரியமா எதிர்க்கக்கூடிய ஒரே தில்லு இருக்கவர் எடப்பாடியார் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சிஏஏ மாதிரி அந்த விஷயம் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மறந்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஆதரிச்சுட்டு இப்ப வந்து எதிர்க்கணும்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம்னா, பாஜகவோட திமிர் தேர்தலுக்கு முன்னாடி 400 அப்படின்னு சொல்லும் போது வேற மாதிரி திமிர்ல இருந்தாங்க. இப்ப மைனாரிட்டி ஆட்சியா இருக்கனால திமிர்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அதே மாதிரி கடம்பூர் ராஜு, அவரும் முன்னாள் அமைச்சர், அவர் என்ன சொல்றாருன்னா, பிறப்பால பதவி கிடைச்சா அது திமுக, உழைப்பால பதவி கிடைச்சா அது வந்து எங்க அதிமுக மட்டும்தான், இந்த மாதிரி ஒரு கட்சியே இருக்காது. அதே மாதிரி செந்தில் பாலாஜிக்கு ஏன் இவங்க உடனடியாக அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னா, அவங்க வந்து பயப்படுறாங்க. ஏன்னா அவர் கெட்டிக்காரரு, அவங்க கட்சியில இருந்து போனதுனால சொல்றாரு போல, ரொம்ப கெட்டிக்காரரு. இதுல அமலாக்கத்துறையில அதனாலதான் வந்து ஊழல் பண்ணாரா, வேலை வாங்கி தரேன்னு அந்த கேள்வி வருது இல்ல. சரி, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் வந்து அமலாக்கத்துறையிட்ட வாய் திறக்காம இருந்தாரு ஸ்டாலினோட குடும்பத்தை பத்தி, அதனாலதான் அவர் வந்து அவருக்கு பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனா திமுகவே அவர் கையில தான் இருக்கு அப்படின்லாம் சொல்றாரு கடம்பூர் ராஜு. டெல்லிக்கு போய் பாஜகவுடைய முக்கிய தலைவர்களை சந்திக்க போறாராம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். முன்னாள் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். எல்லாம் முன்னாள் வந்துட்டு இருக்கிறதுனால இந்நாள் ஏதாவது வேணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு அவரு. இது நிச்சயம் கைக்கூடி வரும்னு சொல்லிட்டு மகன் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரா டெல்லிக்கு. டெல்லியில போய் என்ன அமைச்சர் பதவி கேட்பாரா தெரியல. கேட்டாலும் ஏதாவது பண்ணுவார் அவரு. அமைச்சர் பதவி எல்லாம் கொடுப்பாங்களா? கூட்டணியில இருக்கிறவங்களே கொடுக்கல. இவர் கூட்டணியில தான் இருந்தாரு. பட் ஆனா ஜெயிக்கல. ஏதாவது ஒரு சீட்டா ஜெயிச்சு நம்ம ஆதரவு வந்து கொடுத்து ஒரு அமைச்சராகி அதிமுக மீட்லாம்லாம் பிளான்லாம் பண்ணியிருந்தாரு. பட் எல்லாமே சொதப்பிடுச்சு. தோல்வி முகம் தழுவினார் ஓபிஎஸ் நாடாளுமன்ற தேர்தலில். அதே மாதிரி எம்பியா இப்ப ஜெயிச்சார்ல சிவகங்கையோட எம்பி கார்த்தி சிதம்பரம், அவர் என்ன சொல்றாருன்னா, திரைத்துறையில இருந்து அரசியலுக்கு வந்து ஜெயிச்சது ஒரே ஆள் மட்டும்தான், எம்ஜிஆர் மட்டும்தான். ஜெயலலிதா கூட ஏற்கனவே இருந்த கட்சியில சேர்ந்துதான் ஜெயிச்சாங்க. அதனால விஜய் மாநாடுலாம் நடத்துறாரு, இருந்தாலும் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. RSS அணிவகுப்புக்கு அனுமதி கொடுக்கணும்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. விஜயதசமியை முன்னிட்டு தமிழ்நாட்டில் 58 இடங்கள்ல RSS ஒரு அணிவகுப்பு வந்து நடந்திருக்கு. அமைச்சர் எல் முருகனும் அந்த வெள்ளை சொக்கா காக்கி பேண்ட் எல்லாம் போட்டுட்டு அந்த RSS பேரணியில் வந்து கலந்துருக்காரு. அநேகமா காவல்துறை முழுக்க எதுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி எங்க போனாங்கன்னு தேடிட்டு இருந்தோம்ல, இதுக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்ணு கருத்துமா சட்டம் ஒழுங்கு காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. என்னவோ
ஆமாம், எங்கே போயிட்டாங்கன்னு தெரில. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பங்குச்சந்தை அதில் வந்து கொரோனாவுக்கு பிறகு நிறைய பேர் வந்து நேரடியாக ஆப்ஸ் மூலம்லாம் இந்த ட்ரேடிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பூந்தமல்லியை சேர்ந்த எல்ஐசி ஏஜென்ட்டாக இருக்கவர் வினோத் அப்படிங்கிற 33 வயது இளைஞர். இவர் வந்து கடனெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாயை வந்து இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கில் போட்டிருக்காரு. அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பொருளாதார வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவர் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அதில் போட்டு இப்போ நஷ்டமானதுனால தற்கொலை பண்ணிட்டு இருந்திருக்காரு. இது வந்து விழிப்புணர்வு கண்டிப்பாக வேணும். ஏன்னா பங்குச்சந்தையில் நிறைய பேர் வந்து இளைஞர்கள் இப்போ பணம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கான போதிய விழிப்புணர்வு வேணும். அதே மாதிரி தற்கொலை எப்போதுமே ஒரு தீர்வாக இருக்காது. ஆமாம் வரும், நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி தான் ஒரு நிகழ்ச்சி வந்து இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். அதில் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாகவே தினம் பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் நம்ம கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறவங்க நிச்சயம் அந்த இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஐடியா கூட கிடைக்கும். ஏன்னா 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும்னா பழந்தின்னு கொட்டை போட்டவங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திடீர்னு வந்து 1 கோடி ரூபா சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறது எல்லாமே ரொம்ப பேர் ஆசை தான் அது. ஆமாம். சரி, இன்னொரு பக்கம் போனோம்னா அந்த நேஷ்னல் அவார்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஜானி மாஸ்டர் அந்த மேகம் கற்காதா பாட்டுக்கு வந்து அவருக்கு வந்து விருது கொடுத்துருந்தாங்க. இப்போ அவர் வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில், அதுவும் போக்சோ வழக்குலலாம் கைதாகிருக்காரு. இப்போ ஜாமீன் கொடுத்துருந்தாங்க. அவர் வந்து விருது விழாவில் கலந்துக்கிறதுக்காக ஜாமீன் கொடுக்குறோன்னு சொன்னது மிகப்பெரிய விமர்சனமாச்சு. நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். ஒரு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவருக்கு ஜாமீன் கொடுத்து விருது விழாலையும் கலந்துக்க வைக்கிறது, தேசிய விருது அப்படிங்கிறது மத்திய அமைச்சர் கொடுப்பாரு ஒரு போக்சோ வழக்கில் கைதானவருக்கு. ஆமாம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க மத்திய அரசு, இந்த எதிர்ப்பு வந்து அதிகமானோன்னா இப்போ நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த உத்தரவு வரட்டும் அவர் வழக்கில் என்ன பண்ணியிருக்காருன்னு. ஒருவேளை அவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார்னா விருதை முழுமையாகவே ரத்து பண்ணிடுவாங்க, இல்லைன்னா கொடுப்பாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஈரான் இஸ்ரேல் மேலே ஏவுகணை தாக்குதல் வந்து நடத்துச்சு. இஸ்ரேல் எப்போ வேணாலும் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்கிற சூழலில் நேற்று இஸ்ரேல் காசா மேலே தாக்குதல் திருப்பி வந்து நடத்தியிருக்கு. காசா முனைப்பகுதியில் இருக்கிற மசூதி மேலே கரெக்டாக குறி வச்சு தாக்குனதுனால 26 பேர் இறந்து போயிருக்காங்க. 80க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே லெபனான் மேலேயும் இஸ்ரேல் போர் தொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதி மேலேயும் போர் தொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஈரான் மேலேயும் போர் தொடுக்கிறாங்கிற சூழலில் திருப்பி காசா அடிச்சிருக்கு இஸ்ரேல். ஆமாம், இந்த கொடூரத்தை ஒரு வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. போன அக்டோபர் 7, 2023 அப்போ தான் ஹமாஸுக்கும் இந்த இஸ்ரேலுக்குமான போர் தொடங்குச்சு. கிட்டத்தட்ட இப்போ வரையும் இந்த ஓராண்டில் 42,000க்கும் அதிகமான மக்களே வந்து கொல்லப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஹமாஸ் படையை சேர்ந்தவங்களும் கொல்லப்பட்டிருந்தாலும் காசாவில் கிட்டத்தட்ட 42,000 பேர் உயிர்கள் வந்து பலியாயிருக்கு. இன்னொரு பக்கம் லெபனானில் பார்த்தோன்னா இப்போ வரை 2,000 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இன்னும் தாக்குதல் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகள் அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஆதரவை வச்சுட்டு தான் இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கு இஸ்ரேல். அந்த ஆதரவெல்லாம் அவங்க கைவிட்டாலே இஸ்ரேலோட இந்த போர் ஆட்டம் வந்து குறையும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு வருஷம் ஆச்சு, இப்பயாவது யோசிக்கணும் அதெல்லாம். இல்லை, பிரான்ஸ் அதிபர் தான் வந்து சொல்றாரு, காசாலை 40,000 பேருக்கு இறந்து போயிருக்காங்க பாலஸ்தீனத்துல, லெபனான் மேல தாக்குதல் நடத்தினாலும் நிப்பாட்டணும், இல்லாட்டி அங்கேயும் ஒரு பேரிழப்பு வந்து ஏற்படும்னா அவர் சொல்றாரு. அவரும் மேற்கத்திய நாட்டை சேர்ந்தவர் தான். அது எல்லாரும் இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா நிச்சயம் அந்த போர் முடிவுக்கு வரும். மன்னர் குடும்பம் துரைமுருகன், உதயநிதி ஸ்டாலின், தயாநிதி மாறன், முதலமைச்சரோட மனைவி எல்லாரும் உட்காந்துருக்காங்க கருப்பு நாடி போட்டுட்டு. நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லி வெயில்ல எல்லாம் மயங்கி விழுகிறத போட்டிருக்காங்க. எம்ப்ளாயி மகிழ்ச்சியா இருக்கிற 2 நாள், ஒன்று சம்பள நாள், இன்னொன்று சனிக்கிழமை ஈவினிங். வித் 1 hour கரும்பு ஜூஸ், பிஸ்கெட்டு, மிக்சரு, லட்டு, கோக்கு, காஃபி, பிஸ்கெட்டு, வடை, சுண்டல், பொரி, கிரீன் டீ அண்ட் 2 தோசை. மை ஸ்டொமக்கு போடா மென்டல்னு திட்டுதான். ஏற்கனவே 1008 வேலை இருக்கு, இனிமேல் இந்த வேலையும் பார்க்கணுமா? அப்படி என்னதான் வேலை வந்திருக்கு? பிக் பாஸ் பார்க்கணுமே. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. வருண், இந்த திராவிட மாடல் அரசுக்கே வந்து விருது கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டீம் வந்து நிறைய பேர் போய் மாட்டிக்கிட்டாங்க. அதுல நம்ம ஜூனியர் விகடனுடைய உதவி பொறுப்பாசிரியர் பொன் குமரகுருபரன், அதே மாதிரி ஜூனியர் விகடன் ரிப்போர்ட்டர் அரவிந்த், கேமராமேன் பரத், நிறைய பேர் போய் எல்லாருமே அங்க மாட்டிக்கிட்டாங்க. நாங்க 3 பேர் மட்டும் ஒரு வீடியோ வந்து பேசி விகடன் டிவியில வெளியிட்டு இருக்கோம், எங்களோட அனுபவங்கள்னு சொல்லிட்டு. அதையும் நீங்க வந்து பாருங்க, இன்னும் என்ன நடந்திருக்குங்கிறத புரிஞ்சு முடியும். காவல்துறையாக கோட்ட விட்டாங்கிறத டீட்டெயிலாகவே வந்து அதில் பேசியிருக்கோம். இன்னைக்கு விருது இதுக்கே வந்து கொடுத்துடலாம். அது 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு போனவங்களுக்கு, சட்டத்தை மீறினவங்களுக்கு, கள்ளச்சாரமே குடிக்கூடாதுங்கிறவங்களுக்கு 10 லட்ச ரூபா.
அரசாங்கம் அழைச்சு பார்க்க வந்து இறந்து போனவங்களுக்கு 5 லட்சம் ரூபா. ரொம்ப சிறப்பான ஒரு அரசாங்கமா இருக்குல்ல இது. கண்டிப்பா ரொம்ப ஒரு சொதப்பலா தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கனால சொதப்பல் மாடலுங்கிறதே முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பெருமையோட நம்ம வந்து கொடுத்துருவோம். கண்டிப்பா. இப்படியா சொதப்புவீங்க, மக்களோட உயிர்லயே வந்து விளையாடுவீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நன்றி. உங்கள் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை அமைதியான சூழலில் இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்களா? அப்போ கோவை அனன்யாஸின் நானா நானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அ ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் அ டே.